வணக்கம் நண்பர்களே, வாசமாய் பாசமாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக மஷ்ரூம் தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு ஆனியன் இது போல் குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக கேப்சிகம் எடுத்து நீல வாக்கில் இது போல் கட் பண்ணியிருக்கிறேன். கேரட் கொஞ்சம் துருவி வச்சுருக்கிறேன். மஷ்ரூமை இது போல் தின் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ரொம்ப தின்னாக நீங்கள் கட் பண்ணிக்கணும். இப்போது தோசை மாவு எடுத்து தோசை ஊற்றிடலாம். தோசை ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் மீடியமாக நீங்கள் ஊற்றிக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஆனியனை முதல்ல சேர்த்துடலாம். அப்புறமா கேரட் துருவல். இப்போது மஷ்ரூமை இது போல் சுற்றிலும் அழகாக அடுக்கிட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடணும். மாவில் அமுந்துறது போல் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி மஷ்ரூமை நம்ம வைக்கணும். எவ்வளவு தின்னாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ தின்னாக கட் பண்ணுங்கள். இதே ஷேப்பில் நம்ம கட் பண்ணி தோசை செய்யும்போது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். போல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. இப்போது கேப்சிகமையும் இது போல் அழகாக அடுக்கிடலாம். உங்கள்கிட்ட கலர் கேப்சிகம் எல்லாம் இருந்துச்சுன்னா அதையும் இது போல் கட் பண்ணி வச்சிங்கன்னா பார்க்க அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். இது கொஞ்சமாக பெப்பர் க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதையும் இதில் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் பட்டரை நடுவில் சேர்த்துட்டு சுற்றிலும் நல்லா பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். பட்டர் இல்லைன்னா கீயில் செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த தோசை ரொம்ப வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ மெதுவாக 2 ஸ்பூன் கூட நீங்கள் யூஸ் பண்ணி அழகாக தோசையை திருப்பிடணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். இப்போ பாருங்கள், சூப்பராக மஷ்ரூம் வெந்திருக்கு. அவ்வளோதான். வாசமாக சூப்பராக கலர்ஃபுல்லான மஷ்ரூம் தோசை நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், நம்ம மேலே சேர்த்துருக்கக்கூடிய பெப்பர் பவுடர்லேருந்து கேப்சிகம் மஷ்ரூம் எல்லாமே நல்லா வெந்து சூப்பரான டேஸ்டியான மஷ்ரூம் தோசை ரெடி ஆயிடுச்சு. சைட் டிஷ் இல்லாமல் குழந்தைங்களுக்கு இது போல் நீங்கள் செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.